கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் செகண்ட் பார்ட், கடைசியான செய்தி இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். சீஷர்கள் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். தானை நான் மைகள் எனக்கு செய்தீர், யா பாடி நன்றி சொல்வேன், நான் பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவனே உம்மை துதிப்பேன். உபரபா உபரபா ரிபரபரா உபரபா ரிகஷபரா உபரகரபரகரபரா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். உமனாரா 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 உப்பரபா உபரபரா உபிரகரகரிகரகரா. பாவத்தினாலே மரித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, கிருபையால் ரட்சித்தீரே. அரமாமா ரிகமாமா ரிகபமரா ஓபரபா ஓபரபரா லிகஷபரபரபரபரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஐயா, பூரண சுகமாக்கினீர். யாத்தானை நன்மைகள் எனக்கு செய்தீர், பாடி நன்றி சொல்வேன், நான் பாடி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். அரகார ரிகராரா ரிகராரா ரிபரபா ரிபரபரா ரிகஷபரகரபரகரா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. ஒரு பாரா ஒரு பாரா ஒரு பரரா பரபா பரபரா லிகஷகரகரகரகரா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டு வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட். சீஷர்களுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொன்னேன், மேத்தடிஷியா. MEATHETES, மெத்தடிஷியஸ். இதுல தான் மேத்தமேட்டிக்ஸ் வந்துச்சு. மேத்தமேட்டிக்ஸ் எப்ப கரெக்டா ஆன்சர் வரும்னா ஸ்டார் 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 கரெக்டா போட்டோம்னா ஆன்சர் வரும். அதுபோல இந்த சீஷர்கள் குருவை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். முதல் ஒரு கேள்விக்கு பார்த்த நம்ம, யார் சீஷர்கள்? குருவை உடையவன் சீஷர் அப்படின்னு சொல்லி நாம சொல்லி ஷார்ட் அதை பார்த்துட்டு அவர் செய்துட்டு இருப்போம். குருவை உடையவன் சீஷர். தன்னிச்சையாக செயல்வர்கள் அணையில் இருக்காங்க. நான் சொல்றது இது, நான் சொன்னா சரியா இருக்கும். அவங்க குரு கிடையாது, தன்னுடைய வைத்து நான் செய்வாங்க, என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னாங்க. இரண்டாவது, சீஷன் யார் என்றால் அவன் கற்றுக்கொள்ளுபவன் சீஷன். வாழ்நாள் முழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியுங்கிறவனா சீஷனா ஆக முடியாது. ஸ்டான்லி என்ன சொல்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றார். நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்டதை நீங்க ஒரு வாரமா வச்சிருக்க, நான் சொல்லிக் கொடுக்கறத நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அது எதா இருந்தாலும் திஸ் இஸ் திக். அப்ப நீங்க இவ்வளவு நாள் நீங்க சொல்லுவீங்க இதுதான் ரைட் நான் நினைச்சேன், ஆனா அது கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க தப்பாக கற்றுக்கொண்டதை துரத்தி போடணும்.
இதுதான் நம்ம பார்த்தது. அப்ப சீஷன்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு குரு இருக்காரு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள். சரி, இது நேற்று பார்த்ததுலேயே ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்பொழுது முதல் ஒரு வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த சீஷர்களை குறித்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 9வது அதிகாரம் 14வது வசனத்துல, மத்தேயு 9:14. இப்ப 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் யோவான் ஸ்நானகருடைய சீஷர்கள். யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னோடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 6 மாசத்துக்கு 7 பிரதர், பெரியப்பா பையன், சொந்தக்கார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் ஸ்நானகம் அங்கிற ஒரு சத்தியத்தை அவர் காட்டுறார். பழைய ஏற்பாடு ஃபுல்லா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில முங்கி எடுக்கிற ஞானஸ்தானங்கிற சத்தியமே கிடையாது. எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க. நீங்க உடனே நாகமான பிடிச்சாங்க. நாகமான் ஒரு தொழு நோயாளி, அவன் நதியில முங்கி எழுதுங்கிறது ஞானஸ்தானம் சம்பந்தமே கிடையாது. ஞானஸ்தானங்கிற சத்தியத்தை முதல் முறையாக அறிமுகப்படுத்தினவர் யோவான் ஸ்நானகன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த சத்தியத்திற்கு கீழ்வெடுக்க வந்தார். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 400 வருஷம் இருண்ட காலம் இருந்துச்சு. அந்த இருண்ட காலத்துல ஒரு கூட்டத்தார் பரிசேயர், ஒரு கூட்டத்தார் சதுசேயர் அப்படின்னு சொல்லி டிவைட் ஆறாங்க. இன்னொரு கூட்டத்தாரங்க அவங்க ஐன்ஸ்டீன்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வேத பாரகர், அவங்க பைபிள் ஸ்காலர்ஸ். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருங்கடல், பிளாக் சி அப்படின்னு ஒன்று இருக்கு, டெட் சி. அந்த டெட் சி பக்கத்துல ஒரு குகைகள்ல இவங்க அமர்ந்திருந்து அவங்க வேலை என்னன்னா, காலையில இருந்து நைட் வர வேதத்தை தோல் சுருள் எழுதும். அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பார். அப்படி சீஷர்கள் இவங்க எல்லாரும். அந்த ஹெட் கண்டிஷன் நிறைய. இவங்க காலையில எழுந்த உடனே பரிசுத்தமான வேதத்தை எழுத போறாங்க. ஒரு பெரிய ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டிக்குள்ள அவங்க கடந்து தங்களை மூழ்கி ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும், ஆண்டவரே நாங்க உங்களுடைய வேதத்தை எழுத வந்திருக்கோம், நாங்க பாவிகள், எங்களுக்கு தகுதி கிடையாது, ஆனால் இந்த ஊழியத்துக்கு எங்களை தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூழ்கி வெளியில எழுந்திருச்சு போவாங்க. இது ஒரு ரொட்டீன் அவங்க செய்யணும். இதைத்தான் யோவான் ஸ்நானகன் அதை செய்யறாங்க. இவங்க உலகத்தோடு பிரிந்திருப்பாங்க. உலகத்தோடு சம்பந்தமே கிடையாது. ஏன் உலகத்தோட சம்பந்தம் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சிந்தைகள் ஃபுல்லா எங்க இருக்கணும்னா வேதத்தை காப்பி, சொந்தமானது கிடையாது, காப்பி, ஒரிஜினல் இவங்க எழுதணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா பக்கத்துல கொண்டு போய் கேட்கக்கூடாது, அவருடைய குரு போய் கேட்கணும். அந்த குரு கரெக்டா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவார். இவங்க சில நாட்கள்ல அவங்களுடைய ஊருக்கு முக்கியமான ஒரு காரியம் தான் அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாரு. எவ்வளவு தூரம் அந்த ஊர் இருக்கோ அந்த தூரத்தை அவங்க போறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாரு. 3 நாள் போறதுக்கு, அங்க ஒரு நாள் இருக்கிறது, 4வது நாள் அடுத்த 3 நாள் அங்க வந்துடணும். அவங்க அங்க உள்ள எங்கேயும் போய் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது. அதனால 2 சாப்பாடு கையில் வச்சிருப்பாங்க. வெட்டுக்கிளி நம்ம ஊர் வெட்டுக்கிளி மாதிரி கிடையாது, அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காட்டு திருப்பி இது 2 வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, ஊனி நடந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்க அந்த ஊரை கிராஸ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டா மக்கள் எல்லாம் கூட்டமா நின்று பார்ப்பாங்க. அவங்க ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கும், அவங்க நட வித்தியாசமா இருக்கும், யார்கிட்ட பேச மாட்டாங்க, அப்படியே சைலண்டா போயிடுவாங்க. இது அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா யோவான் ஸ்நானகன் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வெளியே ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபங்களுக்கு சொல்லிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அந்த ஞானஸ்தானத்துக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். சரி, உங்களுக்கு யோவான் ஸ்நானம் கொடுத்து ஷார்ட்டா சொல்லிட்டு அந்த யோவான் ஸ்நானம் ஷீடர்களை பார்க்க போகிறோம். மத்தேயு 9வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது யோவானுடைய சீஷர், டிசைபிள், மேத்தமெட்டிஷியா, அவ இயேசுட்ட நாங்களும்
பரிசேரும் அநேக நாள் உபவாசிக்கிறதுமே உங்களுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறது என்ன? கம்பாரிசன். நாங்க உபவாசிக்கிறோம், உங்க சீசர்லாம் ஜாலியா இருக்காங்க. அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை இந்த கான்வர்சேஷன் காட்டுறார். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையிலே மணவாளனுடைய தோழர் துக்கப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். சரி, மணவாளன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தான் மணவாளனுடைய மணவாட்டி. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணவாளனுடைய தோழன், ஃப்ரெண்ட்ஸ். என்னது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்ப உபவாசிப்பாங்க பத்தி சொல்லிட்டாரு. ஆனா வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்ளுங்க, 19வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்துதல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு கலிவுருந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த மனைவி. இதுல ஒரு ஆழமான சத்தியத்தை இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ஆட்டுக்குட்டியான திருமணம் நடந்து முடிஞ்சிச்சா முடியலையா? முடியல. சபைதான் மனவாட்டி. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படணும். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வரும். ஆனால் வேதத்துல எப்படி எழுதிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி. இப்ப நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாமா 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது. நாம் கன்னிகைகள். பத்திகனி பத்திக்கலாம், அதே மாதிரி பத்திகனி. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கவரியா? உங்களுக்காக தேவ வாராக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன உதாரணம் சொன்னா, சாத்தான் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சித்தக்கூடாது சொல்லு. இப்ப நம்முடைய நிலைமை என்னன்னா கன்னிகை. ஆனா வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 7வது அவருடைய மனைவி. மனைவி இன்னும் திருமணமாகல, ஆனால் மனைவி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆழமான சத்தியம். திருமணத்துக்கு பிறகு அந்த மனைவி எல்லாத்தையும் யார்கிட்ட கேட்பான்னா, அப்பாட்டையா? இன்னும் கல்யாணம் கட்டுறது வர அப்பா, கல்யாணம் ஆன பிறகு கணவன்கிட்ட தான் கேட்பான். இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு பெற்றுக்கொள்கிறோம். ஏன் நம்ம ஜெபிச்சு பெற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய மணவாளன் அவர்கிட்ட நமக்கு உரிமை இருக்குது. சரி, அதை நீங்க அந்த மனைவிங்கிறதுடைய ஆழத்தை நான் காமிச்சிட்டேன் பாருங்க. 9வது வசனத்தை வெளிப்படுத்தல் 19:9. பின்னும் அவன் என்னிடையே நோக்கி, ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண விருந்து வந்தது, அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியம். மனைவி அல்லது மணவாள், மனைவி அல்லது பிரைட் அல்லது பிரைட் குரூப் வச்சுக்கோங்க ஒரு பக்கம். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் தான் அழைக்கப்பட்டவர்கள். அது யோவான் ஸ்நானகன். சரி, இப்ப உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் காமிச்சிட்டேன். இப்ப மத்தேயு 9வது அதிகாரம் 5வது வசனம். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும். எடுபடும் நாள் வரும், இவங்க என்ன செய்வாங்க? உபவாசிப்பாங்க. சரி, இது நம்பர் குறிப்பு 1. 2வது சீஷர்களை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். மத்தேயு 22வது அதிகாரம் 16வது வசனம். 22, 16. தங்கள் சீஷரையும் ஏரோதியாரும் அவர்களுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் வந்து போதகரே. தங்கள் சீஷர்கள் ஏரோதியாரை. இது யார் அப்படின்னு கேட்டீங்க, 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பரிசேயர் போய் பேச்சிலே இயேசு அகப்படுத்தும்படி. இது ஒரு சீஷர். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரண்மனையில் இருக்கிற ஒரு சீக்ரெட், ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கோங்க. சீக்ரெட் ஏஜென்ட். இப்ப மொசாட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற பிரில்லியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஈரான்ல நம்பர் 1 அட்டாமிக் ஒரு சயின்டிஸ்ட், நம்பர் 1 அவர் தான். எல்லாம் அவருக்கு ஹோல் பிரைன். அவரை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவோ பட்டாலியன் சுற்றி எப்பவுமே இருக்கும். எங்க அவர் போனாலும் அவருக்கு பாதுகாப்பு இருக்கும். ஆனா மொசாட் பிரில்லியன்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேன்ல ஒரு ஆட்டோமேட்டிக்
கன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க, எப்படி ஈரானுக்குள்ள கொண்டாந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல, வந்துருச்சு. இது அந்த இன்ஜின், அந்த சயின்டிஸ்ட் போற காரை தொடர்ந்து போகுது. என்ன பெரிய ஆச்சரியமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரைவர் கிடையாது, ஒரு மனுஷனும் கிடையாது. இவங்க இங்கிலாந்துல மொசாட் இஸ்ரேல் தேசத்துல எல்லாமே ரிமோட், நம்ம ரிமோட் கார் மாதிரி இவங்க ரிமோட்ல இந்த காரை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி அதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, அது வந்து ஒரு முகத்தை ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கோம். இந்த சயின்டிஸ்ட் முகத்தை அவங்க ஃபீட் பண்ணிருக்காங்க. இது அந்த ஆள் உள்ளே இருக்காருன்னு கண்டுபிடிச்சு சிக்னல் அனுப்பிச்சு அவங்க அங்கிருந்து ஷூட் பண்றாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல். அது சுடுது. சுட்டுட்டு அவர் இறந்து போய் தெரிஞ்சு அதை கன்ஃபார்ம் பண்ணி அது டெத்தான ஃபோர்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே அனுப்பிட்டு, அப்புறம் அதை விட என்ன ஒரு ஆச்சரியம்னா, எல்லா வேலை முடிஞ்சோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க நினைப்பீங்க ஏதோ இந்த சினிமால தான் ஜேம்ஸ் பாண்ட் நாட் செவல் அதுல கூட வரல இந்த மாதிரி. இது அவங்களுடைய அதி நுணுக்கமான ஒரு பிரில்லியன்ஸ். இது போல இங்க ஏரோது ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் ரொம்ப நாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவர் வாயில இருந்து எதையாவது புடுங்கலான்னு பாக்குறாங்க. அவர் பேச்சிலே அவர் ஏகப்படுது. எப்படியெல்லாம் அவர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராசரும் தங்கள் சீஷரையும் ஏரோது வந்து அவர்கள் வந்து போதகரே, அது சந்தேகம் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ சத்தியம் உள்ளவர் என்று தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமா போதிக்கணும், முகதாட்சியம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு கேள்விப்பட்டு எவனையும் குறித்த கவலைப்பட மாட்டேன். இது நாங்க சொருபம் இருக்கிற ஒரு காயினை காட்டுறோம். இதை நாங்க ராயனுக்கு செலுத்தணுமா செலுத்தக்கூடாது. செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா இம்மிடியேட்டா என்ன செய்வாங்க, அரெஸ்ட். செலுத்துன சொல்லியாச்சுன்னா என்ன, ஒரு பட ரூபம் இருக்குது, அது எப்படியா செலுத்தலாம் அப்படின்னாலும் பிரச்சனை மாட்டேன். அதை கொண்டா அப்படிங்கிறாரு, காமிக்கிறாரு. இது யாருயா, ராயன் ஆண்டோடைய உங்க ஆத்மா ஆண்டோட அனுப்பிட்டு போயிட்டே இருக்கிறார். அவர்களுடைய சீஷரை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணா தெரியும். சரி, ஏரோதியா நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 21வது வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் இருக்குது. ராகினுடைய ராயனுக்கு தேவனுடைய தேவன் சேர்ந்து சுட்டு போயிட்டே இருக்காரு. சரி, மூன்றாவதாக யோவான் 9வது அதிகாரம் 28வது வருஷம் ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். 9:28. ஒரு குருடன், கண்ணு தெரியாத பிறவி குருடனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகதியை பூசி சீலோன் குளத்தை போய் கூடினாரு. குளிச்சுட்டு வந்தாச்சு. கண்ணு தெரியுது. கண்ணு தெரிச்சு நல்லா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா அவர் அது ஓய்வு நாள் அன்னைக்கு செய்யறாரு. இப்போ ஓய்வு நாள் அன்னைக்கு செஞ்ச உடனே எல்லாரும் போய் கேட்கிறாங்க. யோவான் 9வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனாலே அவன் தேவனிடத்திலிருந்து வந்துட்டாங்க. வெறும் பாவியா இருக்கிற மனுஷன் இப்படி அற்பது, இப்படி ரெண்டா டிவைட் ஆகும். இந்த நேரத்தில் அவன்கிட்ட போய் திரும்ப கேட்கறாங்க, என்னையா செஞ்சான். நைசா சொல்லி பாக்குறாங்க, இது உண்மையிலேயே உன் பையன் தானா? அம்மா அப்பா போய் கேட்கறாங்க, இல்ல அந்த மேஜிக் மாதிரி வேற ஆளுக்கு வச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் அவன் கேட்கறான், நீங்க இவ்வளவு டீட்டெயிலா நுணுக்கி கேட்கறீங்களே, உங்களுக்கு இயேசுடைய சீஷனாக ஆசையா இருக்க, இவ்வளவு ஒரு ஷார்ப்பா இப்பதான் கண்ணே தெரியுது, கண்டுக்கிடாம பேசலாம். அப்பொழுது அவர்கள் அவனை வயது, கெட்ட வார்த்தை போட்டுருவாங்க, நான் நினைத்தேன். வயது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயுடைய சீஷன். மோசே பெரிய அற்புதம் செய்தார், யாராலையும் மறக்க முடியாது. இவங்க தங்களை மோசேயுடைய சீசன் சொல்றாங்க, ஆனா செய்யறதெல்லாம் வேற. ரைட், அது ஒரு பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனம். 6 இந்த ஒரு சின்ன ஒரு குழு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். 666 இது அந்திகிறிஸ்துவின் நம்பர் வெளிப்படுத்துறதுல இருக்கு. அதே மாதிரி யோவான் 6:66 அது முதல் இயேசுடைய சீஷர்கள் அநேகர் இயேசுவோடு கூடவாமல் பின் வாங்கி போனார். பேக் ஸ்லைட்.
ஏன் பேக் சைடு ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்? என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணணும், என்னுடைய சரீரத்தை நீங்க புசிக்கணும் அப்படிங்கிறார். இவங்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனம், அவருடைய சிஷ்யர்கள் அநேகர் இவைகளை கேட்டும், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? ஆனா யார் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 68வது வசனம், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில். அந்த நித்திய ஜீவ வசனத்தை நீங்க புசிக்கணும். அவனுடைய பெரிதான கிருபையினால எனக்கு கொடுத்தாரு, ஆனா அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அது என்னன்னா, அந்த வசனத்தினுடைய ஆழத்துல போறதுக்கு எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தைகள், இதை கற்றுக்கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப 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 ஆசை. நம்ம ஸ்டீஃபன் ஒரு குரூப் டீச்சர்ஸை கூட்டு வந்தார். அலஃப், பெத், கெமேல் இதெல்லாம் நான் எழுதி அந்த படம் எல்லாம் போட்டு நாங்களும் ஒரு பெரிய ஸ்காலர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்ச நாளையில தான் தெரியுது அவங்களுக்கு இவ்வளவுதான் சரக்கு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஒரு 4-5 பேர் வந்து கொஞ்சம் கதைகள் சொன்னாங்க, அப்புறம் ஓடியே போயிட்டாங்க, வரவே இல்லை. அதுல இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, ஸ்டீஃபன் சொன்னாருன்னா அவர்கிட்ட கேட்டவங்க உண்மையா அப்படியான்ட்டு, அங்க ஒருத்தர் இந்த எபிரேய கிளாஸ் வந்து உட்கார்ந்துருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு, கிளாஸ்ல தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பி எங்க தூங்குறீங்கன்னா, சார் எனக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. பாஸ்டர் கூட்டு வந்தார், சொன்னாரு நீங்க கிளாஸ் வாங்க, அது அட்டன் பண்றாப்புல உட்காந்துக்கோங்க, கடைசியில் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டு போயிடலாம், நல்லா நான்வெஜ் ஸ்டீஃபன் கொடுப்பாரு அப்படி. அதான் நான் வந்து தூங்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. ஆனா எங்களால் அதை கற்றுக்கொள்ள முடியல. நான் ஆவியானவர் எங்களுடைய வாஞ்சியை பார்த்து நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு டிக்ஷனரி கொடுத்தாரு, அதுல இருந்து நான் எழுதவங்களுக்கு போதிக்கிறேன். அப்ப நமக்கு இந்த உபதேசங்கள் சந்தோஷமா இருக்குது கற்றுக்கொள்றாங்க. ஆனா இங்க பின்மாற்றி போனாங்க, அதனாலதான் அவருடைய சீஷர்கள் கூடையிறாமல் பின்வாங்கி போனார்கள். இது ஒரு குற்றம். சரி, 5வது குறிப்பு பார்க்கிறோம். இது அந்தரங்க சீஷர். யோவான் சீஷர்ல அந்தரங்க சீஷர். யோவான் 19வது அதிகாரம் 38வது வசனம், 19:38, இவரை நீங்க ரகசியமா இயேசுவை பின்பற்றுவார், ஆனா ஏற்ற நேரம் வந்துடும் டைரக்டர். இவளுக்கு பின்பு அரிமத்தியான் ஊரான யூதருக்கு பாய்ந்ததுனாலே இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாக இருந்த யோசேப்பு, இவரை குறித்து சுரேஷ் ராமச்சந்திரன் பாஸ்டர் என்ன சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரிமத்தியான் ஊரான் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் நமக்கு தெரியுமே, எல்லா இடத்துலையும் லேண்ட் வாங்கி போட்டிருப்பாரு. இவர் எருசலேம்லயும் லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு, அரிமத்தியான் ஊர்லயும் வச்சிருக்காரு. இவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவங்க ஊர் கொண்டிகள், எந்த ஊருக்கு? அரிமத்தியான், அங்க போய் அடக்கம் பண்ண ஆசை. ஆனா டிஸ்கஸ் பண்ணதுல நாம ஒரு நாளைக்கு அது தூரமா இருக்குது, எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் இருக்கு, மைல் தூரம். அதனால இவ்வளவு தூரம் நம்ம நடந்து கொண்டு போக முடியாது. சரி, பிரச்சனை இல்லை, இங்கே என்கிட்ட இருக்கணும் ஒரு கலர் இருக்குன்னா அங்க அடக்கம் பண்ண. அவர் ஒரு ரகசிய சீசன். இயேசுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் பிலாத்துடைய உத்தரவு கேட்டார். பிலாத்து உத்தரவு கொடுத்தார், வந்து இயேசுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணார். இவர் அந்தரங்க சீசன். இன்னொருத்தரையும் பார்க்கலாம், நிக்கத்தேமே ராத்திரிலாம் வருவார், பகல் வர மாட்டார். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம் இருக்குது. நிக்கத்தேமே அவர் நம்ம தெரியும் நமக்கு. சரி, 6வதாக ஒன்று பார்க்க போயிடும். மத்தேயு 10வது அதிகாரம் 1 வசனம். மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். 12 பேருக்கு பவர் கொடுக்கிறார். ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்த பவர் லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட்ல எங்க இருக்குன்னா, நீங்க மத்திய மார்க் எங்க பார்த்தாலும் கடைசியில் நீங்க யூதாஸ் காரியத்துக்கும் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்துக்கும். இந்த லிஸ்ட்ல லூக்கா 22வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த வீட்டு எஜமானியை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்கா புதுக்குவேன். சீஷரோடு கூட
இது சீஷர்களுக்கு இந்த நேரத்துல தான் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்லித்தர போகிறார். அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கப்பட்டு 10 இந்த ராபோஜனம் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ராபோஜனத்தை குறித்து உங்களுக்கு நான் ஒன்று சொன்னேன், என்னமோ எனக்கு திரும்ப சொல்லணும்னு ஆசை. தி பெந்தேகோஸ்த், சிலோன் பெந்தேகோஸ்த் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எங்க இருக்குன்னா 2 இடத்துல இருக்குது. பாண்டிய நகரில் எங்க ஆளுக்கு போற இடத்துல ஒன்று இருக்கு, புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து ஒரு விசுவாசி ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். அவருடைய மனைவி ஒரு டாக்டரமா எங்க ஆஸ்பத்திரியில் ரொம்ப நாள் வேலை பார்த்தாங்க. அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு, சார் என்னுடைய மகனுக்கு கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கை வச்சா நான் போக முடியல. அந்த பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு, அவங்க அப்பா ஒரு ஊழியக்காரர், யூடியூப்ல என்ன மெசேஜ் போடுறாரு. ஆனா அவங்க இந்த குரூப் பெந்தேகோஸ்து கிடையாது. எந்த குரூப்? தி பெந்தேகோஸ்து, சிலோன் பெந்தேகோஸ்து கிடையாது. அதனால நீங்க எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்காம நீங்க திருமணத்தை நடத்தினால 6 மாசம் உங்களுக்கு ராபோஜனம் கிடையாது. எவ்வளவு? 6 மாசம் உங்களை அங்க தள்ளி வைத்து விட்டோம். தள்ளி வைக்கிறதுனா என்னன்றத அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றாரு, எங்க கையில தசம பாகமும் வாங்க மாட்டாங்க, வீடு சந்திப்பு கிடையாது, ராபோஜனத்தை பங்கு கொள்ள 3 தான் தண்டனை உங்களுக்கு. 6 மாசம் முடிஞ்சிச்சு. பைய கேட்டுக்காரு, நாங்க எங்களுக்கு தண்டனை காலம் முடிஞ்சிச்சுல, நாங்க வரலாமா அப்படின்னு. அவர் சொல்றாங்களாம், நீ மீசை வச்சிருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல வேலை டாக்டர் அம்மாக்கு மீசை கிடையாது, அதனால அதுக்கு ராபோஜனம் உண்டு. ஷாக்ட். இங்க ராஜபோஜனத்தை குறித்து சொல்லும்போது அந்த சீசர்களோடு இங்க வர்றார், மேல போனார். சரி, யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்துல சீஷர்கள்ங்கிறது எப்படி இருக்க, இந்த சீஷரா இருக்கிறது தகுதி. மீச இல்ல பைபிள், ஏன் பைபிள் இல்லை, உங்க பைபிள் இருக்கான்னு தெரியல. யோவான் 8வது அதிகாரம் 31. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாச யூதர்களை நோக்கி, ஒரு கூட்டத்தாக விசுவாசிக்கிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே உபதேசம் எப்படி இந்த உபதேசம் மாறுது பாருங்க. ஒருத்தர் வந்தாங்க, ஐயோ நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்காரு, இயேசு விசுவாசிக்கிறாரு, இந்த ராபோஜனத்துல பங்கு கொள்றதுக்கு ஆசையா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கணும். நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்க ஆலயத்துக்கு வாங்க, என் பக்கத்துல வாங்க, எங்க ஜோர்டானியல் பாத்ரூம்ல ஒண்ணும் இல்லாம கொடுத்துருவாரு. நீங்க நான்லாம் வர மாட்டேன், எங்க ஆலயத்தை விட்டு வர மாட்டேன். இது உபதேசத்துல நிலைத்திருந்தா சீசர், ஏன்னா அவுட். நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போடு, என்ன கலர் போட நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, யோவான் 13வது அதிகாரம் 35. யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவா இருந்தால் அதனாலே நீங்கள் இந்த சீஷர்கள் எல்லாம். ஒரு அன்பு, பாஸ்டருக்கு விசுவாசிக்கு அன்பு இருக்கா? இல்லைங்க. என்ன சொல்லி பாரு, என்னங்க இங்க ஏன் ஆடு, நான் உங்க மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், இந்த கணக்கே பாருங்க, கணக்கே பாருங்க. உங்களுக்கு நான் ராபோஜனம் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா அந்த அன்பை காட்டணும். அதை பார்த்துட்டு மீசையை பார்க்கிறேன், எப்படிங்க இவங்க எல்லாம். அதான் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், அன்பு இருக்கும், அப்பதான் சீசர்கள். நான் சொல்லல, நம்முடைய வேதம் இப்படிதான் சொல்லி கொடுத்தது. ரைட், இது 8 சொல்லிட்டேன். 9வது குறிப்பு யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்கள். இது இருக்கிற கனியையும் அடிச்சு துரத்த மிகுந்த கனி எதிர்பார்க்கிறாங்க, சுத்தப்படுத்துறாரு. ஏற்கனவே கனி கொடுக்குறியா? காணாது, இன்னும் கனி கொடு. உனக்கு இவரைய டிக்ஷனரி கொடுத்துருக்கப்பா, இன்னும் கனி கொடு, இன்னும் நிறைய டீச்சிங் பண்ணு, எல்லாருக்கும் அது ஆசீர்வாதம் மாறணும். அதுதான் ஆண்டோட. அப்பத்தான் நம்மளோட சீசன் ஆண்டோட ஒத்துக்கொள்ளும். இப்ப அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1 வசனம். அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது சீஷர்கள் பெருகின பொழுது அப்ப சீஷர்கள் பெருகிறாங்க, மனிதனும் சபையில சேர்றாங்க.
பிரச்சனை வரும். ஆனா சபைகள் என்ன செய்றாங்க, சேர்த்துக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணி இங்க கொடுத்துருக்கு. 14வது அதிகாரம் 20 வசனம். யோவான் அப்போஸ்தலர் 14:20. சீஷர்கள் அவனை சூழ்ந்திருக்கையிலே அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். பவுல் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு சப்பானி பிறவி சப்பானி எழுந்து நடக்கிறான். எல்லாரும் ஹாப்பி ஆகி பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவர் ஜூபிட்டருங்கிறாங்க, மெர்க்குரின்னு சொல்லி பயங்கரமா சொல்றாங்க. நான் ஒரு மனுஷன் சொல்றாங்க. இந்த நேரத்துல ஒரு கூட்டத்தார் சைக்கிள் கேப்ல உள்ள வந்துறாங்க பாருங்க. 19வது வசனம். சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதகம் செய்து பவுலை கல்லெறிந்து பார்த்தீங்களா, மூக்கில் எப்படி டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுறாங்க. இப்ப செத்து போன மாதிரி கிடக்குறான். அவனை இழுத்துட்டு போறாங்க. ஆனா எடுத்துக்கிட்டு வெளியில கொண்டு போகும்போது இங்க சீஷர்களுடைய மனதை ஒரு கூட்டத்தில் சீஷரா மாறிட்டாங்க. பயம் கிடையாது. அந்த கல்லு விழுகும் போது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் எழுந்து பட்டணத்துக்கு பிரவேசித்தான். சீஷர்களுக்கு அதை பார்க்கறாங்க. இதுதான் கடவுள். அவன் சீஷர்களுடைய மனது ஸ்ட்ரென்தன் ஆகுதுங்க, இன்னும் பலப்படுறாங்க. 15:10. இப்படி இருக்க அன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க. நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாது இருந்த நுகத்தடியை சீஷர்கள் கழுத்தின் மேலே சுமத்துவதனாலே நீங்கள் தேவனை சோதிப்பார். அதே தாங்க சார். எனக்கு மீசை பிடிக்கும், கலர் வச்சிருக்கேன். நான் அந்த விசுவாசிட்ட கேட்டேன், ஏங்க அந்த மீசை நம்மளா வளர்க்குறோமா, இந்த சின்ன ஒட்டு மீசை சொந்த மீசை. ஆண்டவரா பார்த்த ஆண்களுக்கு மீசையை பிடிச்சிக்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மீசை இருந்துச்சா? எஸ். அவர் தாடியை பிடிச்சு இழுத்தாங்க. இது நூதனமான போதனைகள். அதனாலதான் சுமக்க கூடாதுன்னு நுகத்திலே சீஷல் காலத்துக்குள்ள ஏன் சுமத்துறீங்கன்னு சொல்லி கேட்கிறேன். சரி, கடைசி ஒரு வசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க போயிடும். 19வது அதிகாரம் 1 வசனம். அப்போஸ்தலர் 19:1. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையிலே பவுல் மேடான தேசத்துக்கு போய் அங்கே சில சீஷர்களை கண்டு, இது யார் சீஷர்னா அப்போலோவுடைய சீஷர். அப்போலோக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரன் இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாது. நீங்கள் விசுவாசியான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டோம். அதற்கு பரிசுத்தாவி உண்டே நாங்கள் கேள்வியே தெரியவே தெரியாதுங்க. அப்போலவன் என்ன ஞானஸ்தானம் பெற்றீங்க? அதுக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம். அதுக்கு தனக்கு பின்னவர்கள் இப்ப ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, பரிசுத்தாவினை கொடுத்து. இப்ப இவரை குறித்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம பரிசுத்த எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஒரு சீசன் அப்படின்னா குரு இருக்கும். நம்முடைய குரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சீசனுடைய கால்களை கழுவினார். அது தாழ்மையை போதிக்கிறது. ஒவ்வொரு காரியமும் அவன் நம்மகிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கரவேமுள்ள பிதாவே, அம்மா துதிக்கிறோம் ஐயா. நான் உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வரையும் ஐயா. இந்த 2வது பாட்டு, கடைசி பாட்டை தியானிக்க நீர் பாராட்டும் நன்மைக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஞான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமென், ஆமென்.